ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னன்னா பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லீவு, அதனால பசங்க இன்னைக்கு வெளியில போலான்னு பிளான் பண்ணோம். ஆனா எங்க போலான்னு திடீர்னு என்ன பிளான் பண்றதுன்னு தெரியல. அதனால மகாபலிபுரம் போலான்னு சொல்லிட்டு ஐடியா போட்டுக்கிறோம். இன்னைக்கு நாங்க எங்க போறோம், என்னென்ன பண்றோம் சொல்லிட்டு இந்த விழாக்குள்ள பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வெளியே போகிறோம். நிறைய கிளம்புறது ரெடி ஆகிட்டியா? ரெடி. ரெடியா? சரி, ஓகே. எங்கே நீங்கள் பாட்டு நடந்து போயின்னு இருக்கிறீங்க? ஆட்டோ அந்த போலான்ட்டு. ஆட்டோ அங்கதான் நிப்பாட்டிக்கிற, அதான் அங்க போய் தான் ஏறணும். சரி சரி சரி, ஓகே ஓகே. சரி, நம்ம வண்டியில் போயிடலாமாப்பா? போயிடலாம். சரி, ஓகே. நாங்கள் வந்து என் வண்டியை திருப்பி நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, பாய். இப்போது நம்ம வந்து விஜிபி கிட்ட வந்திருக்கிறோம். ரிஷி, இதுதான் விஜிபி, ஓகேவா? இது வந்து ஈச்சார்ஜ் விஜிபி. இன்னும் நம்ம அடுத்தது போனோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய இடம் இருக்குது. அது வந்து உனக்கு நான் போய் காட்டுறேன் நான். இது வந்து விஜிபி நோ டவுனு. இப்போ அடுத்தது உனக்கு பார்த்தீங்கன்னா விஜிபி இது மெரினா கிங்டம். இன்னும் அடுத்தது வர்றது என்ன பார்த்தீங்கன்னா விஜிபி ஒண்டர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இது நான் சஞ்சனா ரெஜினா 2 பேரும் அமைதியாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே. சஞ்சனா ரெஜினா, இப்போ வந்து நம்ம பார்க்கணும், இதுதான் மாயாஜால் தேட்டர், ஓகேவா? இது வந்து ஆமாம், இது வந்து அப்போட்லேருந்து இந்த தேட்டர் இருக்கிறேன். உங்கள் வீட்டிலேருந்து நான் பார்த்துன்னு இருக்கிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துன்னு வச்சுக்கோ, எம்ஜிஎம். இதுதான் எம்ஜிஎம், ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து முட்டுக்காடு ஏறினவங்க படகு ஏறி. இதில் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வரணும்னு ஆசை. சின்ன வீட்டிலேருந்து நான் பார்த்துருக்குறேன் நான். இதுதான் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக போகலாம் ஒரு நாள். நம்ம நெக்ஸ்ட் டைமு ஒரு நாள் இதுக்கு நம்ம டைம் ஒதுக்கி நம்ம கண்டிப்பாக போகலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி லேட் ஆகிருக்கிறோம். அதனால வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மகாபலிபுரம் போகலாம். நம்ம இன்னொரு நாள் இதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம், ஓகேவா? இப்போ இது ரோடு இருக்குது பார்த்தீங்களா? இது உள்ளே போனீங்கன்னாக்கா கோவளம் பீச் வரும். அதுவும் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம போகிறோம், சரிங்களா? எப்படி இருக்குது இந்த இடம் எல்லாம்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்பா, தூரத்துல ஏதோ தெரியற மாதிரி இருக்கு, அது என்னதுப்பா? அது வந்து பார்த்தீங்கன்னா பேரிகேட் மாதிரி, வேகத்தை கம்மி பண்ணுறதுக்கு. ரோடு காலியாக இருக்குல்ல, அதனால அது வேகத்தை கம்மி பண்ணுறதுக்கு அந்த பேரிகேடு குறுக்க வச்சிருக்கிறாங்க. சரிப்பா. நல்லா இருக்கா? ஈச்சல வாங்கி சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமோ? என்னது? ஓ, அப்படியா? மேடம், யார் எப்படி போனானா நான் பாருன்னு அழிச்சிடும் நக்கி நக்கி சாப்பிட பாருன்னு தின்னு இருக்கிறீங்க. லொகேஷன் சூப்பரா இல்ல? டீச்சர் வந்தா ஜாலியா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம மகாபலிபுரம் பீச்சுக்கு வந்தாச்சு. வந்தோடனே ஒருத்தி இப்போ தான் நாயை கொஞ்சின்னு இருக்கிறா. பரவாயில்ல, இடம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்போசிட்டில் வண்டி விட்டுருந்தோம், இப்போ இந்த பக்கம் மாற்றி விட்டுருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம பட்டர் பால் பார்க்க போல, வாங்க. வந்தவனே பீச்சுக்கு போலாம் எப்படி அழுகுது பார்த்தியா இது? ஓகே, வண்டி நம்ம பார்க்கில் போட்டு நடந்து போயின்னு இருக்கிற வச்சு நான் ஒருத்தி இப்போதான் இவ்வளோ நேரம் அழுதுன்னு இருந்தா, இப்போதான் வாய முடிகிறப்ப வாய்ச்சே காணும். ஆமா, அங்க எல்லாமே ஏதாவது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பீச்சுக்கு போகணுமா, ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு போலாம் அப்படின்ட்டு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு லாஸ்டா பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி நம்ம வந்து இது லேட் ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் வெண்ணெய் பந்தே சொல்லுவாங்க, பட்டர் பால். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை போய் பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தது நம்ம பீச்சுக்கு போகலாம், ஓகேவா? போது பேர் எப்படி நடந்தீங்கன்னு, 2 பிளாக் அண்ட் ஒயிட், 2 பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி நடந்து போகுது பேர். சிரிக்காத, கேவலமா இருக்குது. முடிஞ்ச பாரு நல்லா. சஞ்சனா, இடம் எப்படி இருக்கு? எல்லாம் பிடிச்சிருக்குதா? சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்குதா? இப்போ வந்து நம்ம அடுத்து எங்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து உள்ள அந்த பட்டர் பால் தெரியுது பத்தியா, அங்க போறோம்.
அது வந்து ஃப்ரீயால அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறேன். உனக்கு தெரியுதா? அந்த தூரத்தில் தெரியுதா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதா? இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் பின்னாடிலாம் இருக்குன்றத நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வெளில போய் பார்க்கலாமா? சரிப்பா. ஓகே ஓகே. ருச்சி, நீ ரெடியா உள்ள போறதுக்கு? ரெடி. ஓகேவா? வா நம்ம உள்ள போயிட்டு நீ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவா, அப்புறமா கிளம்பி நம்ம பீச்சுக்கு போகலாம். ஓகேவா? ஆர்வமா இருக்கு, சீக்கிரமா போலாம் வாங்க. கண்டிப்பா போகலாம். வா, இதான் போறேன். இப்போ அங்கே தான் டிக்கெட் எடுக்கிற இடம். அங்கே போறேன், டிக்கெட் எடுக்கிறேன், கிளம்பி உள்ள போயின்னே இருக்கிறேன். ஓகேவா? இப்போ பாதி தெரியுது. இப்போ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. என்னது? அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம். அங்க போய் நீங்க உட்காந்துக்கோங்க, போட்டோ எடுக்கணும். அது பேர் போய் பிடிச்சி தள்ளி விடு. நீ தள்ளுற மாதிரி. ஆமா, நீ தள்ளிடு. நீ ஜெயிச்ச. ரசி, அங்க பாரு பாருன்னு மேல தனியா ஏறி போயிட்டு இருக்கா பத்தியா? ரஜினா அங்க வா. விளையாட்டும் கொஞ்ச நேரம் விளையாட்டு. அவ பாருன்னு ஏறி போயின்னு இருக்கிறா பாரு. அவ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ பாத்துப்பா, உஷாரு. அது ஏதாவது ஒண்ணு விளையாட்டு வரட்டும், விடு. கொஞ்ச நேரம் விளையாட்டும். நீ லீவ் டைம்னால செம்ம கூட்டமா இருக்குதுல்ல இன்னைக்கு? ஆமா ஆமா, ரொம்ப. இவங்க இங்க வந்ததே கிடையாதுல்ல. ஆமா. ஏறு 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 ஏறு, எல்லாம் ஏறுங்க. ரஜினா ஏறிட்டா. சூப்பரு. அடுத்து சஞ்சனா பாப்போம். வா சஞ்சனா வா. அப்படி தூக்கு, கையில செருப்பு தூக்கிட்டு நீ இனிமே ஈச்சா ஏறிடு. அத உங்க அம்மா பாப்போம். ஆமா, என்னால ஏறவே முடியல, பயமா இருந்துச்சு எனக்கு. கால் ஏதாவது வலி குட்டுருமோ, எங்க கீழே எல்லாரும் முன்னாடி கீழே விழுந்தானா அசிங்கமா பெருப்பதுன்ட்டு அதான் உக்காந்துட்டு. அப்புறம் என்ன அசிங்கமா வருது? ஏறு வா. உட்காந்து பொறுமையா பாரு, இன்னொரு சரிக்குன்னு போறா பாரு. எப்படி அவ உஷாரா ஏறிட்டா. அவரு கீழே வந்தாலும் அசிங்கம் இல்ல, நான் கீழே விட்டேனா. கொண்டா வா வா. அதான் ரொம்ப பயமா இருக்குது. இப்ப கால் செருப்பு வேற வலுக்குது வேற அந்த இடம். அப்படி இப்படி அது கஷ்டம். வந்து அந்த இடம் வந்து ஏறும்போது ஒரு மாதிரியே தான் இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். அங்க எல்லாம் நிறைய பேர் சறுக்கி விளையாடுவாங்க. அது உனக்கே பாரு, அது ஒரு த்ரில்லா இருக்கும். ஐயோ, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்ட்டு நான் முடிஞ்சா மேல ஏறி ஓரமா உட்காந்துலாம் சொல்லிட்டா ஏறிட்டேன் நானு. அப்படியா? அதான் ஏறிட்ட போல இருக்குது. பாரு, ஒன்று போய் ஏறி போகுது. கையில செருப்பு, ஒரு கையில வாட்டர் பாட்டில கூட. ஏறு ஏறு. அன்னைக்கு வெயில் கூட இல்லைன்னா கல்லு எல்லாம் சூடா இருந்திருக்கும், கை கூட வச்சிருக்க முடியாது. கொஞ்சம் மழை தூத்தல் போட்டிருந்தால மழை டைம் வந்து உன்னால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. லைட்டா கிளைமேட் நல்லா இருந்தாலும் யார கூப்பிடுற? உன்னதான் கூப்பிடுறேன் நானு. கை கூடுறானா கொடுக்க மாட்டேன். செருப்பு யார்கிட்ட? அப்படி இப்படி போராடி கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிட்டு ஒரு வழியா மேல வந்தாச்சு. சரி, இப்ப நான் உனக்கு போட்டோ எடுக்கணுமா? ஆமா, என்னைய பாப்பாவையும் ஒரு போட்டோ எடு. அவ வர மாட்டா போகுது. இது ரெஜினா விளையாடிட்டு இருக்கா, என்னைய சஞ்சனா மட்டும் எடு. சரி ஓகே, ரெடி. ஓகே, நீ இடம் பார்க்கறதையும் சுத்தி பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்குது. செம்மையா இருக்குதுல்ல? அப்படியே அமைதியா சைலண்டா இருக்குது. இது வந்து பட்டர் பால். ரெண்டு பேர் செருப்பு வச்சுக்கணும். வா போலாம், வா சீக்கிரம் வா வா. நல்லா ஜாலியா விளையாடுறாங்கப்பா. நடக்கதான் முடியல, அப்படியே கால்லாம் செம்ம வலி. என்னால ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இந்த மாதிரிலாம் சுத்தி பார்க்கணும். நிறைய இடம் இருக்கு. இதெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு 10 நான் வரலப்பா. நான் அப்படியே ஓரமா எங்க உட்காந்துக்கிறேன், நீங்க சுத்தி பார்த்து. மகாபலிபுரத்துல ஃபேமஸ் பாத்தீங்கன்னா இந்த பட்டர் பால் மட்டும்தான். அது வந்து அது இல்லாம நிறைய இருக்குது கோயில் சுத்தி பார்க்கறதுக்கு. அதிகமானது பாத்தீங்கன்னா இந்த பட்டர் பால் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து யாராலையும் நவுத்த முடியல அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. நான் இப்படிதான் உட்காந்துக்கிறேன், நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க பொறுமையா. உட்காந்துட்டா குரங்கு மாதிரி இருக்கிற போல இருக்குது. ஆனா காமிச்சு மாட்டா பாரு மூஞ்ச. பாரு கேட்சல போற மாதிரி போற. போனோமா, போயிட்டு 2-3 பேர் போய் பார்த்துட்டு வாங்க. நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். கூப்பிடறாங்க இருக்கு தெரியலையாங்க. ஓடுறேன். பார்த்து பத்திரமா போங்க. கீழே விழுந்தானா கால தெரியல. எனக்கே கொஞ்சம் பயமா தானே இருக்குது. அந்த இடம் பாரு எவ்வளவு இதுவா இருக்குது பாரு. ரொம்ப சின்னதா என்னன்னு தெரியல. போய் பாப்போம், உள்ள போய் பாப்போம். சஞ்சனா முன்னாடி பாப்போம். அவங்க முதல்ல முன்னாடி போட்ட, நம்ம பின்னாடி வரணும். சஞ்சனா நீ முன்னாடி போ.
ரெஜினா உள்ள போகுது, இதுக்கு மேல உள்ள போகாது. அது எங்கன்னா அப்பா, இது ஏதோ தெரியல. படத்துல வர மாதிரி இருக்குல்ல? அது படத்துல வேற ஒண்ணும் இல்லம்மா. இந்த இது கமலஹாசன் படம் ஒண்ணு Very பாத்திருக்கோமா? dangerous. மனித விருந்துக்குள்ள இது மனித காதல் அல்ல அந்த அதேதான் அப்படியே வந்து எட்டி போறாங்க, வந்து ஒண்ணுமே இருக்காது. அப்பா அங்க ஏதோ இருக்கு ரவுண்டா, அது போய் பார்க்கலாமா? எங்க அங்க இருக்குதா? அங்க ஏதோ ஓட்டையா இருக்கு. அதுவா? வா போய் பார்க்கலாம், வா என்னதான் இருக்குது போய் பாத்துருவோம் வா. பசங்க எல்லாம் போய் பாக்குறாங்க, நம்மளும் போய் பார்க்கலாமா? இப்ப ஏதோ கிணறு மாதிரி தான் இருக்குது. சரி வா, என்னன்னு தெரியல போய் பாப்போம். இங்கேயும் மாலை இடம் நல்லா தான் இருக்குது, சூப்பரா இருக்குதுல்ல, கல்லு பாறை தான் இருக்குது. பாக்கும் போது அந்த படம் தான் ஞாபகம் வருது நம்மளுக்கு. அந்த படத்துல வேற ஞாபகம் உனக்கு வருதா? சரி போ பாத்து போ, காலு இடிச்சுக்க போற, பாத்து போ. சரிப்பா. இப்ப நம்ம அந்த ஓட்டையை பார்க்கதான் போறோம். தள்ளு ஓட்டைக்குள்ள என்ன இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு தள்ளி நிக்கிற தேவை வேலை இருக்கு அவங்க பத்தியா. பாத்தி ரெஜினா உள்ள குதிச்சிட போற. என்ன மாதிரி இருக்குது அங்க? என்ன இருக்குது உள்ள? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா? எங்க தள்ளு. அட நானும் அதான் நினைச்சேன், அந்த கிணறு இருக்கு நினைச்சேன், ஒண்ணுமே இல்ல. சரி வாங்க. சஞ்சனா, ரெஜினா, அங்க தூரத்துல ஒரு மங்கி ஒண்ணு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி பாப்பான். ஏய் அது உங்க மம்மிப்பா. மம்மி. சரி வாணா விடு. எங்க பாத்து, பாம்பு இங்க இருக்க போகுது, பாம்பு தான் இருக்க போகுது. ஓ இரு எங்க பத்தி மேல போவாத, அங்க போவாத, இங்க வா, கீழே வாரி விட்டுருவாங்க வா. வா சரி, இவ்வளவு நம்ம கூட வந்துமே. எங்க அம்மாங்க? போ இந்த பக்கமா போ, அம்மா இப்படிதான் போய் பிடிக்கணும். போ அப்படிதான் போவாத, இப்படி போ. எங்க இந்த ஏறி போனன்ற இப்ப அப்படியே போனாலும் மறுபடியும் எது சொல்ற? இது மேல இப்படி ஏறி வரணுமா? மேல எங்க லாங்ல என்ன இருக்குது? மேல இருந்து மலை மேல இருந்தா குதிக்கணும். அங்க இருந்து இறங்குறாங்களே, வாங்க. சரி நீ பாப்பா போ. பாரு பாதியில கட்டி விட்டு ஓடக்கூடாது, நம்பி வரேன் வா போலாம். ஏன் பாப்பா ஏறு, உனக்கு பயமா இல்ல? கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல. ட்ரை பண்ணு, எனக்கு லைட்டா பயமா தான் இருக்குது. அது உங்க தங்கச்சி இல்ல குரங்கு, அது அதுக்கு மேல எந்த பக்கம் ஓடுற திறமா அப்பதே வருது பாரு, பின்னாடி மங்கி வருது பாரு, வருது பாரு, மங்கி வந்துச்சு. போ அக்கா கூட போ. என்னது காசு இல்ல? போ பாரு, போக அதுதான் நானும் சொன்னேன் வானான்னு. எனக்கே லைட்டா பயமா தான் இருக்குது. 10 ரூபாய் கேக்குது. ஒன்னும் மேலே கொண்டு நிப்பாட்டி என்ன பயன்படுத்தி இருக்கிற அண்ணனு. சரியில்லாமா இதை பார்த்தா சருகிற மாதிரி இருக்கு. சருகுனா ஒண்ணுமே தேராது. அவன் எங்க போறப்ப அப்படி நல்லா இருக்கு மேல. போ பாரு பாப்போம், போ போ. ஐயோ அப்பா குட்டியா குட்டி கொண்டு வருதுப்பா. ஆமா நீங்களே பாருங்க, குட்டி கொண்டு வருது. பாத்து போய் செருப்பு போட்டுருக்க, செருப்பு கட்டிடுற பத்தாம. வாணா வா, அதான் நானும் சொன்னேன் நானு. ஓடு, பயமா இருக்குதா? ஓடு. இருந்தா கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வரலாமே. ட்ரை பண்றதுக்கா? அங்க பாரு ஆடு இப்ப எப்படி ஸ்லிப்பா விட போய் பாரு. சரி ஆடு எப்படி வருது பாக்கலாம். போயிட்டு ஒரு போட்டோ எடுக்கலாம்.
ரஜினா இங்க பாருங்களேன். இங்க பாருங்க. வாங்க. ஐயோ அம்மாண்ட பாருங்க முன்னாடி போங்க. பாருங்க எல்லாம் குட்டி ஆடு எப்படி வருது பாருங்க. அங்க பாருங்க ஆடு. அங்க பாருங்க. எங்க பாருங்க. சரி ராஜு ஓடிடுற அதுக்கெல்லாம் தைரியம் நம்மளுக்கு இல்லல்ல. நம்ம போலாம். அங்க பாரு இன்னொரு ஆடு உக்காந்துக்குது பாரு. அது பாரு ரொம்ப பயமா இருக்கு. நல்லா வந்து சாப்பிடு. எனக்கு ஒண்ணு கொடுங்க. கடிச்சது கேக்கல. அது நீ எடுத்து தின்னீங்கன்னா தின்னுக்கோ. ஒண்ணு கூட வரும் முடிச்சு செருப்பால் அடிப்பேன். ரேச்சி எப்படி இருந்தது? கொஞ்சம் லைட்டா ஆ? கொஞ்சம் எங்க ஃபாஸ்டா இறங்கணும்னு பார்த்தேன். அது நீ ஸ்லோ பண்ணிட்ட. பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஸ்பீடா வந்து மண்டை ஓடிருக்கு எல்லாரும். அம்மா நம்ம கூட ஒரு ரஜினா ஒரு ஜீவன் வந்துச்சு. எங்க அது எங்க? வா டைம் ஆகுது வா. முன்னாடி அங்கிள் எட்டு போது நினைக்கிறேன். இல்ல ஸ்லோவா தான் வரும் கொஞ்சம். அங்க பாரு அவர் ரெடி போஸ்ட் தான் இருக்கிற. அங்க பாரு மாட்டின சோழி முடிஞ்சிச்சு. வா சீக்கிரம் வா. எப்படி இருந்தது? ஜாலியா இதோட நேரா பீச்சுக்கு தான். இதோட நேரா பீச். இப்ப அடுத்து எங்க போற? பீச்சுக்கு தான். வா. சரி அப்படியே அதான் என்னென்ன இருக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு. சரி அதுக்குள்ள இங்க யாரும் மரத்தை வெட்டி போட்டாங்களா? சரி ரைட். நிறைய இருக்குது. போக போக ரொம்ப பயமா இருக்குதா? அதனாலதான் வந்துட்டோம். எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. அதனாலதான் உங்க கூட நான் மேல வரல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. குட்டி குட்டியா வந்து வருது போக போக. நடக்க முடியல. செப்பல் வேற போட்டுருமா வழுக்குது. அப்ப மழை டைம்ல இருந்தா அவள்தான் வழுக்கு கீழே விழுந்துரும். எல்லாம் வந்தா ஏற முடியாது. ஆள் வழுக்கும் போல. இளநீர்ல இப்பதான் மாங்காய் சாப்பிடல. அப்புறம் ரஜினா உனக்கு ஏதாவது வேணுமா? வேணுமா? போலாம். இரு ரம்யாக்கா யாருக்கா ஒரு ஆளுக்கு இருந்துச்சு. பொறுமையா போடு. எடுத்தும் கத்துன்னு போடாது. பொறுமையா போடு.
பொறுமையா மாதிரி பொறுமையா போடு. உட்கார தெரியலாம்ல. அது விண்டோஸ் இல்ல, அது இல்ல, அது கணக்கு இல்ல. என்ன பொம்மை? கிருஷ்ணர் பொம்மையா? காட்டு. போதும் போதும். பாப்பா பலூன் ஷூட் பண்ண ஆசைப்பட்டா, அவ்வளோ ட்ரை பண்ண முயற்சி பண்ணேன். சரி நம்மளும் பாப்பா ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு நானும் பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 பலூன் ஷூட் பண்ண அவள். அதுக்கு மேலே அவளுக்கு பண்ண தெரில, எனக்கு பண்ண தெரில. அந்த கட்டத்தில் திட்டவானது தான் மிச்சம் ஆயிடுச்சு எனக்கு. அடுத்தது ராட்னாவில் போய் ரவுண்ட் எடுக்கலாம். நான் தள்ளாடிக்கிட்டே வர செம்மையா ஜாலியா இருந்துச்சு. கொஞ்சம் மயக்கமா அந்த வெறித்தனமா இருந்துச்சா? அப்போ அடுத்து நாங்க போலாம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஒருங்க என் கூட வந்து உக்காருன்னு. என்ன வா, ஏமால என்ன தப்பு இப்போ? பட்டையா? சரி விடு. பாப்பா பச்சைக்குதுன்னு சொன்னால் சரி அதனால பஜ்ஜி வந்தத்தில் கூட்டின்னு வந்தேன். பாருன்னு ரஜினா பாருன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என்ன சாப்பிட்றேங்க யாரும் ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. இச்சதுக்கு அவன் பாருன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பஜ்ஜி சாப்பிட்டோன்னா சரி பாப்பா என்ன பண்ணிச்சு, வாமா காலை நடக்கலாம் சொல்லி கூப்பிட்டா. சரி நாங்களே போய் காலை நனைச்சோம். அன்றைக்கி ஒரு நாள் செம்ம ஜாலியாக இருந்தது. சரி அப்புறம் பாப்பா போயிட்டு இந்த மாதிரி வந்து இங்கே விளையாடணும் அப்படி சொன்னேன். சரி நானும் விளையாட்டுன்னு சொல்லிட்டு நானும் சரி விட்டுட்டேன். நான் எப்படியே இங்கேயே வந்து ஆயிடுச்சு, சாயந்தரம் வரைக்கும் ஆயிடுச்சு. சரி பாப்பா நல்லா ஜாலியாக விளையாடினா. எனக்கு ஒரு நாள் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போயிடுச்சு. சரி நான் பாப்பாட்ட சொன்னேன், சரி போகலாமா வீட்டுக்கு போகலாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி போகலாம்ப்பாச்சு. வேண்டாத அரை மனசோடு தான் வந்தா. சரி இருந்தாலும் வேறு வழி இல்லையே, அதனால் சரி கூட்டு கிளம்பிட்டேன். இப்போ வந்து போகிற வெளியில வந்தாயிடுச்சு. சரி ரொம்ப தலை வலிக்குது சொல்லிட்டு ஒரு காபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி நம்ம இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.